தேனி மாவட்டத்தில் இருக்கிற தெப்பம்பட்டி பக்கத்தில் இருக்கிற மாவூற்று வேலப்பர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவூற்று வேலப்பர் அப்படிங்கிற பேர் வந்த வரலாற்றை பார்ப்போம். இந்த பகுதியில் பளியர் அப்படின்னு மலைவாழ் மக்கள் ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பள்ளிக்கிழங்குன்ற ஒரு உணவு முக்கிய உணவாக இருந்திருக்கு. அந்த கிழங்கை தோண்டி எடுக்கும்போது அதனுடைய வேர் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்திருக்கு. அதை போய் பார்க்கும்போது முடிவில் வேலப்பர் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். அதை பார்த்த மக்கள் கண்டமனூர் ஜமீன்தாரிடம் போய் சொல்ல எல்லாரும் சேர்ந்து கோயில் எழுப்பியிருக்காங்க. அதுதான் இந்த மாவூற்று வேலப்பர் கோயில். கோயிலுக்கு தெற்கே இருக்கிற மாமரத்தினுடைய அடியில் இருக்கிற வேரிலிருந்து வற்றாத நீர் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய அதிசயமாக சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு வறட்சியான வெயில் காலங்களிலும் தண்ணீர் எப்பயுமே வந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மாவூற்று வேலப்பர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இந்த பகுதியில் சித்தர்களும் தவயோகிகளும் இன்னும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பகுதி மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பளியர் இன மக்கள் வாழ்ந்த குகைகளில் தான். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் பூஜைகள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சித்திரை 1ஆம் தேதி காவடி எடுத்து மிகச்சிறப்பான திருவிழா நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் பஸ் இருக்குது. அதே மாதிரி தெப்பம்பட்டி வந்துட்டு அங்கிருந்தும் மாறி வரலாம். இந்த மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்தது. இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கும் இந்த ஊற்றில் நீராடுறவங்களுக்கும் தீராத வினைகள் நோய்கள்லாம் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் தேனி மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த மாவூற்று வேலப்பரை தரிசனம் செஞ்சுட்டு இந்த ஊற்றுல குளிச்சுட்டு இந்த ரம்மியமான அழகான மலைப்பகுதியை ரசிச்சுட்டு போகலாம். இந்த சிறப்புமிக்க தளத்தில் நிறைய திரைப்பட படப்பிடிப்புகளும் நடந்திருக்கு. நீங்களும் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நிறைய இந்த இப்போ நம்ம பார்க்குற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் பளியர் இன மக்கள் வாழ்ந்த குகை வீடு தான்.
இதுதான் வேலப்பர் கோயிலுடைய சன்னதி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.